பேட் டச்னா என்னப்பா? இது என்ன? செஸ்ட். லிப்ஸ். இது என்ன? இது என்ன? ஷோல்டர் பாயிண்ட். கால்களுக்கு இடைப்பட்ட பகுதி. இந்த 4 இடங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரைவேட் பார்ட்ஸ். அப்பா அம்மா குளிப்பாட்டுறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் குட் டச். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல தெரியாதவங்களோ உங்க அனுமதி இல்லாம இந்த பிரைவேட் பார்ட்ஸை தொட்டா அது பேட் டச். உங்களை யாராவது பேட் டச் பண்ணா நோ அப்படின்னு கத்தணும். எப்படி கத்தணும்? தீதும் நன்றும் கற்றுத்தருவோம். எஜுகேட் டு ப்ரிடிக்ட் குட்னஸ் அண்ட் ஹார்ம். கொஞ்சம் தூரம் தான். நம்ம எங்கப்பா போறோம்? தெரியலம்மா. போலாம். போலாம். வா. யாருண்ணா வேணும்? இங்க காளின்னு ஒருத்தர் மெடிக்கல் ரப்பா இருந்தார். அவர் எங்க இல்லண்ணே, ஒய்ஃப் ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. சரி. இவ்வளோ பெரிய ஊருக்குள்ள நமக்குன்னு யாருமே இல்லையாப்பா? எனக்குன்னு யாருமே இல்லை. சைன் பண்ணு. இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். நமக்கு 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. அகர முதல்வன் ஆதிரா. அப்போ உங்களுக்கு 2 வயசு இருக்கும். அம்மாவும் நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். உங்களை வச்சுட்டு வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்ப. அகரன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருப்பீங்க. அதிகாலையில் அசந்து தூங்குவீங்க. இவனை பிடிங்க. பாப்பாக்கு ரொம்ப பசிக்குதா? அம்மாவுக்கு 7 மணிக்கு ஆஃபீஸ், எனக்கு 8 மணிக்கு. தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ள வீடே போர்க்களமாக இருக்கும். ஒரு ரூபாய். ஆத்திரா குட்டி ட்ரெஸ் போட்டுக்கலாமா? ஜெசி, அந்த டிபன் பாக்ஸ் கழுவிட்டியா? ஸ்லாப்ல இருக்கு. அவனை தூக்கிட்டு வாங்கப்பா. பாய்.
தினம் தினம் ப்ளே ஸ்கூல்லேருந்து உங்களை யார் கூட்டிகிட்டு வர்றது அப்படின்ற பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். டார்கெட் இன்னும் முடியல, டாக்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு குழந்தைங்களை நீ கூட்டிகிட்டு வந்துடுறியா? Understand these 3 major points, and the third one is called as construction, and the fourth one is testing, and the fifth one is called as இம்பார்ட்டன்ட் கிளாஸ்ல இருக்கேன். தயவு செய்து நீயே குழந்தைங்களை கூட்டிட்டு போயிடு ப்ளீஸ். சார் உங்க குழந்தைங்களை 4 மணிக்குள்ள வந்து கூட்டிட்டு போங்க சார். உங்க குழந்தைங்களுக்காக 1 மணி நேரம் காத்துட்டு இருக்க முடியாது. சாரி மேடம். சார் எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, குடும்பம் இருக்கு சார். அவங்களை காப்பாத்துறது எங்க வரும்? கங்காரு குட்டி மாதிரி எங்கே போனாலும் உங்களை தூக்கிட்டு போவோம். உங்களால் அம்மாவுக்கு எனக்கும் அப்பப்போ சண்டை வரும். ஒரு இடத்துக்கு நிம்மதியா போக முடியல. இந்தா புடி. ஆ. மானமே போச்சு. எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறதே உன் வேலை. ஏய்ரா, அப்பாங்க. ச்சே. இனிமே நீங்க கூட வெளியில போக ஜெசி இவன் இரா இரா. ஒரு டயப்பர் வாங்க முடியலையான்னு கேக்குறாங்க. எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? வாங்கிருக்கலாம்ல. புது புடவை நாரி போச்சு. சின்ன குழந்தைங்கன்னா பேலும் மோளும் பேண்ட பிய இடுப்பில் கட்டிக்கிட்டே திரியிறதா நாகரிகம்னா அந்த நாகரிகம் நமக்கு வேண்டாம். அது வா. ஏன் கோமா இருக்கீங்களாக்கும்? ஆமா. அந்த ஜன்னலை சாத்திட்டு கோவப்படுங்க. பக்கத்து வீட்டு மாமா செல்ஃபி எடுத்துட போறாரு. போனும் கைமா சுத்திட்டு இருக்காரு. வீட்டில் சமைக்கிறது கூட நேரம் இருக்காது. எப்பவுமே கடை சாப்பாடு தான். 2 தோசை, 4 இட்லி, 6 இடியாப்பம். போதும் இல்லைங்கோ? குழந்தைகளுக்கு மட்டுமாவது வீட்டில் சமைக்கலாமே. அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த கோயில் பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. ஏன்டா டல்லா இருக்க? 3 மாசமா இன்சென்டிவ் வரல. சார் இந்த மாசமும் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல. கடன் கொடுத்தவங்க திருப்பி கேட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்கணும்டா. நீ தான் சேர்த்து வச்சிருப்பல. ஒரு 50,000 ரூபா கூட இன்சென்டிவ் வந்தோடனே திருப்பி கொடுத்துட்றேன். எல்லா இடத்துலையும் கேட்டு கிடைக்கலடா. ஹலோ, கலெக்ஷன் காசை வாங்கிக்கோங்க சார். கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. கையை அதே இங்கே பாரு, அப்பா பாரு. அது ஆதிரா, உங்களை கவனிக்காமல் நாங்கள் ஓடிட்டே இருந்தோம். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நானும் அம்மாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். ஜெசி, நம்ம வாழ்கிறதுக்காக வேலை பார்க்குறோமா இல்லை வேலை பார்க்குறதுக்காக வாழ்கிறோமா? இது என்ன கேள்வி? வாழ்கிறதுக்காக தான் வேலை பார்க்குறோம். பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, நல்ல சாப்பாடு, வசதியான வாழ்க்கை, இதெல்லாம் கொடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும். இல்லை ஜெசி, எனக்கு மந்த்லி டார்கெட்டு, உனக்கு ஜாப் செக்யூரிட்டி, ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு. வேலை நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது ஜெசி. நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்காக நம்ம குழந்தைங்களையும் ஓட வைக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழவே இல்லை. வேலை பார்க்குறோம். வீடுங்கிறது நமக்கு ரெஸ்ட் ரூம் மாதிரி தான் இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல ஜெசி. ஏதாவது பண்ணணும். என் லைஃப்பில் எனக்கு நிறைய கனவு இருக்குது. அதை கலைக்க முடியாது. 2 பேரும் உழைச்சாதான் சரியாக வரும். உன் கனவும் கலையாமல் அவங்களும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா? என்ன? நம்ம தேவைகளை சுருக்கிக்கிட்டு செலவுகளை குறைப்போம். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம். 2 பேரில் யாராவது ஒருத்தர் வேலையை விட்டுட்டு அவங்களோட இருப்போம். வேலையை விடுறதா? ஏற்கனவே இங்கே நிறைய சிக்கலில் தான் போயிட்டுருக்கு. இருக்கிற வீடு பத்தலை. இதை விட ஒரு பெட்டர் என்வாயன்மெண்ட்டில் போகணுன்னு ஆசையாக இருக்குது. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்கோ. எனக்குன்னு ஒரு 2 வீலர் இருக்கணும். அப்புறம் பெரிய வீடு, காரு, நிறைய பணம், இப்படி பெருசாக ஆசை இருக்குது. பெரிய கார் வரும், பெரிய வீடு வரும், நிறைய பணம் வரும் ஜெசி. ஆனால் குழந்தைங்களோட சிரிப்பு போயிடும், சந்தோஷம் போயிடும். நீ சொன்னாலும் சொல்லாட்டி குழந்தைங்க வளரதான் போகிறாங்க. அவங்க வளர வளர அவங்க தேவைகள் வளரும். நீ இன்னைக்கு பற்றி யோசிக்கிற, நான் நாளைக்காக யோசிக்கிறேன். நாளைக்குன்றது எப்பவுமே நாளைக்காக தான் இருக்கும். இன்னைக்குன்றதா நிஜம். அதை சந்தோஷமாக வாழுவோமேன்றேன். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு ஆட்டோ பிடிச்சி ஓடி வந்த பாரு, பதறி அடிச்சுட்டு. அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பை தினம் குழந்தைகளுக்கு காட்டுவோமே. அன்பை மட்டுமே காட்டிட்டு இருந்தா இப்போ நல்லா தான் இருக்கும். நாளைக்கு அவங்க வளர்ந்து மற்ற பேரண்ட்ஸோட நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க. ஏன் அவங்கள மாதிரி எங்களை வளர்க்கலன்னு. அப்ப என்ன பண்ணுவேன்? நல்ல வளர்க்கலனா எந்த பிள்ளையும் ஏன் பெத்தன்னு கேட்கும். வளர்க்குறதுன்னா என்ன?
நல்லா வளர்க்குறதுன்றது என்ன? சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்கு உள்ளதா இருக்குன்றத புரிய வச்சு வளர்க்குறது. கண்மூடித்தனமா அப்படியே. என்னால வேலையை விட முடியாது இளங்கோ. பைத்தியமாடா நீ? பொண்டாட்டி தேவை வாழ போகிறானா? உத்தியோகம் புருஷ லட்சணம். பொண்டாட்டின்றவன் நம்ம சுற்றுற கயிறு காடுற பம்பர மாதிரி இருக்கணும். நாளைக்கு எல்லாத்துக்கும் அவகிட்ட கை கட்டி நிற்கிற நிலமை வந்தால் என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஜெசி வேறடா.